Hi friends, welcome to Tamil Flavors. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஷியல் பெல்ட் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஃபேஷியல் பெல்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மெஷர்மெண்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபேஷியல் பெல்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 23 இன்ச் இருக்கும். நார்மலாக நம்ம ஹெட்டோட மெஷர்மெண்ட் வந்து ஹெட்டை வந்து டேப் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணீங்கன்னா ஹெட்டோட மெஷர்மெண்ட் வந்து இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 21 இருக்கு. மேக்ஸிமம் பெரியவங்களுக்கு அடல்ட்ஸ்க்கு வந்து 20 to 24 வரைக்கும் ஹெட்டோட சைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ உங்களோட சைஸ் என்னவா இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஹெட்டை வந்து மெஷர் பண்ணிட்டு அந்த இன்ச் கூட +2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளோட ஃபேஷியல் பெல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட்டுக்கு மேலே ஒரு பக்கத்துக்கு மேலே இன்னொரு பக்கத்தை இழுத்து பிடிச்சி மாட்டி அந்த வெல்க்ரோல நம்ம வந்து ஃபேஷியல் பெல்ட் வந்து மாட்டுவோம். ஸோ ஓவர்லாப் பண்ணி மாட்டுறதுனால நமக்கு கொஞ்சம் ஒரு 2 இன்ச் வந்து கூட தேவைப்படும் அந்த மாதிரி மாட்டுறதுக்கு. நம்மளோட ஹெட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் கூட +2 இன்ச் வந்து ஆட் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்னோட ஹெட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 21 + 2, ஸோ 23 இன்ச் வந்து இன்னைக்கு ஃபேஷியல் பெல்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அதோட விட்த் பார்த்தீங்கன்னா 4 இன்ச். ஸோ இதான் வந்து ஃபேஷியல் பெல்ட்டோட டோட்டல் மெஷர்மெண்ட். இப்போ இந்த ஃபேஷியல் பெல்ட் தைக்கிறதுக்கு நான் வந்து வீட்டில் இருக்க பழைய கிளாத்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய பையனோட பழைய டவல், அவனுக்கு யூஸ் பண்ணது. இந்த மாதிரி மெட்டீரியல் ஃபேப்ரிக் வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. மேக்ஸிமம் இந்த குழந்தைங்களோட டவல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இழுத்து நம்ம பெல்ட் வந்து மாட்டும் போது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் பழைய பனியன், நல்ல காட்டன் சாஃப்டான மெட்டீரியல் பனியன் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவுமே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா என் குழந்தையோட டவலில் வந்து உங்களுக்கு ஃபேஷியல் பெல்ட் ரெடி பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஃபேஷியல் பெல்ட்டோட மெஷர்மெண்ட் இதுதான். எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்திருக்க அந்த டவலில் ஒரு கார்னரில் டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம மடிப்பு பாகத்தை நம்ம பக்கம் போட்டுக்கணும். நம்ம பக்கம் போட்டுட்டு நம்ம 23 இன்ச் நம்மளோட ஹெட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம பெல்ட்டோட ஃபேஷியல் பெல்ட்டோட விட்த் வந்து 4 இன்ச். ஸோ அந்த 4 இன்ச்சை வந்து மடிப்பு பாகத்துல இருந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2 இன்ச் 3 இன்ச் கேப் விட்டு நம்ம வந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் மடிப்பு பாகத்துல இருந்து. அப்படி மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைட் லைன் பக்காவா கிடைக்கும். உங்களுக்கு அந்த டாட்ஸ் ஜாயின் பண்ணீங்கனாலே அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து கிடைச்சிரும். இப்போ அந்த கார்னர்லயும் நம்ம 23 இன்ச் எடுத்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு நம்ம அவுட்லைன் வந்து டிரா பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்க வந்து அவுட்லைன் டிரா பண்ணிக்கோங்க ஃபேஷியல் பெல்ட்டுக்கு. நம்ம 4 இன்ச் அந்த விட்த் எடுத்து மார்க் பண்ணியிருக்கிறதுனால அங்கங்க ஒரு சின்ன சின்ன டாட்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த டாட்ஸ் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு நம்ம பெல்ட்டோட அவுட்லைன் நம்ம வந்து டிரா பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட விட்ல 2 இன்ச் எடுத்து கரெக்டா சென்டர்ல மார்க் பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு டாட் வச்சிருக்கீங்கன்னா மேலேயும் கீழேயும் 2 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுட்டு அப்படியே வளைவா கொண்டு வந்து அந்த அவுட்லைன்ல ஜாயின் பண்ணிக்க போறேன். அப்படி உங்களுக்கு ஷேப் வரைய வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யுங்கன்னா 2 பக்கம் கார்னர்ல இருந்தோ 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு அந்த மார்க்ல ஒரு டாட் வச்சுக்கோங்க. 1 இன்ச் எடுத்து அங்க ஒரு டாட் வச்சுட்டீங்கன்னா நம்மளுக்கு 3 டாட் இருக்கும். 3 டாட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஷேப் வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். ஸோ இந்த மெத்தட்ல நீங்க வந்து வளைவா இருக்கிற இடங்கள்ல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபேஷியல் பெல்ட்டுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். மேக்ஸிமம் ஸ்கின் ரொட்டீன் வந்து பண்றவங்களுக்கு இந்த ஃபேஷியல் பெல்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம என்னதான் இழுத்து பிடிச்சு கொண்டு கட்டியிருந்தாலும் நம்மளுக்கு அங்கங்க ஒவ்வொரு முடி வந்து நம்ம ஃபேஸ் மாஸ்க் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கும் போது நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் பெல்ட் வந்து இல்லை பேண்ட் வந்து நீங்க வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி ஸ்கின் ரொட்டீன் பண்ணும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம ஃபேப்ரிக்கை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் நல்ல பக்கத்தை உள்ள வச்சிருக்கேன். ராங் சைடில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போறோம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஃபேஷியல் பெல்ட்ஸ்ல ஒரு பக்கம் மடிப்பு பாகமா இருக்கிறதுனால அந்த பக்கம் நம்ம தையல் போட வேண்டாம். மிச்சம் 3 பக்கமும் நம்ம வந்து தச்சிடலாம். ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு அந்த வளைவு பாகத்துல இருந்து அப்படியே தச்சுட்டு வாங்க. ஓரங்களை சமமா பிடிச்சு வச்சுட்டு தையல் போட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி சுத்தி 3 பக்கமும் நம்ம வந்து தச்சுக்கலாம்.
இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த கார்னர்ஸ் எல்லாமே நல்லா உருண்டுட்டு இருக்கும். ஸோ அதை கவனமாக இழுத்து பிடிச்சி சமமாக எடுத்து வச்சுட்டு ஸ்டிச்சஸ் போடுங்க. காட்டன் கிளாத்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஈஸியாக ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். இப்போ முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் கேப் விட்டு தையல் போடாமல் விட்டுருங்க. அந்த ஸ்பேஸ்ல இருந்து நம்ம திருப்பி 2வது தையல் வந்து போட்டுக்கலாம். ஆல்ரெடி போட்ட தையல் மேலே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இந்த 2 இன்ச் ஓப்பன் வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அந்த ஓரங்களை எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை சாக்ஸை திருப்புவோம் இல்லையா, அந்த மாதிரி திருப்பிக்கலாம். இந்த மாதிரி ரைட் சைடை வெளியில் எடுத்துடலாம், ராங் சைடு உள்ளே போயிடும். ஸோ இப்படி திருப்புறதுக்காக தான் அந்த 2 இன்ச் கேப் வந்து நம்ம விட்டுருந்தோம். இப்போ இதை திருப்பியாச்சு. நம்ம ஓப்பன் விட்டுருந்த இடத்த வந்து மடித்து தைச்சிக்கலாம். நம்ம ஸ்கர்ட் பேண்ட்ல எல்லாம் தைக்கும்போது எலாஸ்டிக் விடும்போது இந்த மாதிரி ஓப்பன் விட்டுருப்போம். அதை மடக்கி தைக்கிற மாதிரி அதை தைச்சிக்கலாம். இப்போ நான் மடக்கி தைச்சிட்டேன். நீங்கள் கார்னரில் ஒரு ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவைப்பட்டால் வேற கலர் துணியில் கூட நீங்கள் பைப்பிங் கொடுத்துக்கலாம். இப்போ இன்னைக்கு நான் எதுவும் கொடுக்கல, கார்னரில் மட்டும் ஒரு சுற்றி ஒரு தையல் போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம வெல்க்ரோ வந்து அட்டாச் பண்ண போகிறோம். வெல்க்ரோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னரில் பேக் சைடு வச்சு தைக்கணும், ரைட் கார்னரில் ஃப்ரண்ட்டில் வச்சு தைக்கணும். ஸோ மாற்றி தைச்சிடாதீங்க. இந்த மாதிரி நம்ம வந்து வெல்க்ரோவை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்ம வந்து வீட்லேயே ஃபேஷியல் பெல்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மேலும் மேலும் அப்டேட்ஸ் கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.